ஆண்டவர் உலக ரட்சகர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நன்றி வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். இந்த உயிர்த்தெழுதலின் காலை வேளையிலே தேவனுடைய சமூகத்தில் இருக்கும்படியாக தேவனாய் கர்த்தர் தந்ததான மேலான தேவனுக்காக கிருபைக்காக நான் தேவனை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். தேவனாய் கர்த்தர் இந்த நாளில் நம்மை கண்மணி போல பாதுகாத்து ஒவ்வொருவரும் நம்முடைய வீடுகளிலே சுதந்திரமாக பார்க்கும்படியாக குடியிருக்கும்படியாக தேவனாய் கர்த்தர் சில கிருபைக்காக நான் தேவனை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளில் பரிசுத்த வேதாகமத்திலே தேவனுடைய கண்கள் என்றுதான் தலைப்பிலே பரிசுத்த வேதாகமத்திலே நாம் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பதாக ஒரு வார்த்தை நான் செய்திப்போம். எங்கள் சர்வவல்லமையுள்ள ஆண்டவரே, இரக்கமுள்ள கர்த்தாவே, இந்த நாள் நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, நாள் ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்கிறதான ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் ஆண்டவரே வார்த்தையை கேட்டு கர்த்தாவே இயேசுவே உங்களை இன்னும் அதிகமாக உறுதியாக முகா வாழ முகா ஜீவிக்கிற கிருபை செய்யும்படியாக செய்யுங்க. பரிசுத்த பிதாவே, இரக்கமுள்ள தேவனே, எங்கள் விருப்பமாக கருத்திலே சமர்ப்பிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாளிலே பரிசுத்த வேதாகமத்திலே சங்கீதம் 11வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தில் சொல்லப்படுகிறது. கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது. நம்முடைய ஆண்டவருடைய கண்கள் பரலோகத்தில் நம்முடைய ஆண்டவர் இருந்தாலும் அவருடைய கண்கள் பூமியில் உள்ள சகல ஜனங்களையும் பார்த்து கொண்டே இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்க முடிகிறது. அப்போ நம்ம மனுபுத்திரரை நம்முடைய தேவனுடைய கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறதை பரிசுத்த வேதாகமத்திலே பார்க்கிறோம். நம்முடைய பரலோகத்தின் தேவன் பரலோகத்திலே வாசம் பண்ணி கொண்டிருந்தாலும் என்றால் நம்மை ஒவ்வொருவரையும் தேவனாக்கத்தை பார்த்து கொண்டிருக்கிற தேவனாக இருக்கிறார் சொல்லி பரிசுத்த வேதாகமத்திலே நாம் பார்க்க முடிகிறது. நம்முடைய ஆண்டவர் மகா பெரிய தேவனாக இருக்கிறார். அதனால தான் அவருடைய கண்கள் உலகமெங்கிலும் சுற்றி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. பரிசுத்த வேதாகமத்திலே அவருடைய பரிசுத்த ஆலயத்திலிருந்து நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார் சொல்லி பரிசுத்த வேதாகமத்திலே நாம் பார்க்க முடிகிறது. அப்போ அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது. அவருடைய இமைகள் அவைகளை சோதித்து அறிகிறது சொல்லி பார்க்கிறோம். அவருடைய கண்கள் மனுபுத்திரரை அவருடைய கரத்தின் கிரியைகளினாலே செய்யப்பட்டதான உண்டு பண்ணப்பட்டதான மனிதரை ஒவ்வொருவரையும் நம்முடைய தேவனுடைய கண்கள் பார்த்து கொண்டே இருக்கிறதை பரிசுத்த வேதாகமத்திலே பார்க்கிறோம். அவருடைய கண்கள் அவரை தேடுகிற உணர்வுள்ள மனிதன் உண்டா என்று சொல்லி பரலோகத்தின் தேவன் பரலோகத்திலிருந்து பூமியிலே மனிதனை பார்த்து கொண்டே இருக்கிறார் சொல்லி பார்க்கிறோம். இந்த நாட்களில் தேவனுடைய பிள்ளைகளால் நாம் தேவனை தேடி அவரை ஆராதித்து அவரை பின்பற்றி அவரை சேவிக்கிறதான அவருடைய உண்மையான பிள்ளைகளை பாதுகாக்கும்படியாக அவருடைய கண்கள் பரலோகத்திலிருந்து நம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது. அடுத்தபடியாக பரிசுத்த வேதாகமத்திலே நாம் பார்க்க முடிகிறது. சங்கீதம் 34 கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. அப்போ முதல்ல பார்த்தோம் அவருடைய கண்கள் சகல நபர்களை நோக்கி கொண்டிருக்கிறது என்று சொல்லி பார்த்தோம். இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம் அவருடைய கண்கள் நீதிமான்கள் மேலே நோக்கமாக இருக்கிறதை பார்க்க முடிகிறது. தேவனுக்கு பயந்து தேவனுடைய சத்தத்துக்கு செவி சாய்த்து தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதான ஒவ்வொரு நபர்களையும் தேவனுடைய கண்கள் நோக்கி கொண்டே இருக்கிறதை சொல்லி பார்க்க முடிகிறது. அப்போ அவருடைய கண்கள் நீதிமானை நோக்கி கொண்டிருக்கிறதை பரிசுத்த சொல்லப்படுகிறது. அப்பவும் தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய சத்தத்துக்கு செவி சாய்த்து தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதான தேவனுடைய பிள்ளைகளை பரிசுத்த வேதாகமம் சொல்லப்படுகிறது. தேவனுடைய கண்கள் அவர்களை ஒவ்வொருவரையும் நோக்கி கொண்டே இருக்கிறதை பரிசுத்த வேதாகமத்திலே நாம் பார்க்க முடிகிறது. இதனால தேவனுடைய கண்கள் என சகல நபர்களையும் நோக்கி கொண்டே இருக்கிறது என்று சொல்லி பரிசுத்த வேதத்திலே பார்க்க முடிகிறது. சகல பேரை நோக்கினாலும் என நீதிமான்கள் மேலே நோக்கமாக இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்க முடிகிறது. அப்போ ஆண்டவருக்கு பயந்து ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி சாய்த்து தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படுகிறதான தேவனுடைய வார்த்தைக்கு நடுங்குகிறதான ஜனங்கள் மேலே தேவனுடைய கண்கள் நோக்கமாக இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ சகல ஜனங்களும் பூமியில் இருந்தாலும் எல்லார் மேல் நோக்கம் இருந்தாலும் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சத்தத்துக்கு செவி சாய்க்கிறதான பிள்ளைகள் மேலே தேவனுடைய கண்கள் அதிகமாக நோக்கமாக இருக்கிறதை பரிசுத்த வேதாகமத்திலே நாம் பார்க்க முடிகிறது. அல்லேலூயா.
அடுத்தபடியாக பரிசுத்த வேதாகமத்தில் நாம் பார்க்க முடிகிறது. 2 நாளாகமம் அதனுடைய 16வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை நாம் பார்க்கிறதான வேளையிலே தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு நம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது என்று சொல்லி பார்க்க முடிகிறது. பரிசுத்த வேதாகமத்திலே நாளாகம புஸ்தகத்திலே நாம் வாசித்து கேட்டோம். தேவனுடைய கண்கள் எல்லா இடங்களிலும் உலாவிக் கொண்டே இருக்கிறது. என்றால் உலாவுவதால் ஒரு இடத்திலே இருக்காமல் எல்லா இடத்திலும் சுற்றி கொண்டே இருக்கிறதை பார்க்க முடிகிறது பரிசுத்த வேதாகமத்திலே. என்றால் ஆசா என்கிறதான ஒரு யூதாவினுடைய ராஜாவை பார்க்கிறோம். ஏன்னா அவருடைய ஆரம்ப நாட்களிலே ஒரு அரசாட்சிக்கு வருகிறதான வேளையிலே என்றால் தேவனுடைய சத்தத்திலே கீழ்ப்படிந்து தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் தேவனுடைய வார்த்தைக்கு செவி சாய்த்து ஆண்டவருடைய வார்த்தையின் பிரகாரம் வாழ்ந்து கொண்டிருந்ததான ஆசா என்றால் நாளடைவில் ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் சீரியா ராஜாவாகிய பென்னாதாத்தை நாடி யுத்தங்கள் ஏதோ சண்டைகள் நடக்கிற நாட்களில் தங்களுடைய பாதுகாப்பிற்காக அவர்களையும் அழைத்து அவர்களையும் இந்த யூதா ஜனங்களோடு யுத்தத்திற்காக பாதுகாப்பிற்காக அழைத்ததை பார்க்கிறோம். தேவன் அவர்கள் இத்தனை காலங்களும் பாதுகாத்ததை பராமரித்ததை ஆதரித்ததை மறந்து போய் இப்போது ஆசா பெனாதாத்தை சீரிய நாட்டை நம்புகிறதை பார்க்கிறோம். உன்னத தேவனை நம்புகிறதை அவன் மறந்து விடுகிறதை பார்க்கிறோம். அதனால தான் பரிசுத்த தேவன் என்றால் இந்த ஆசாவை அவர் தேவன் அங்கு ஓடுகிறதை பார்க்க தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படின்னு சொல்லி பார்க்கிறோம். உத்தம இருதயத்தோடு இருந்திருந்தார் என்றால் அவர் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுவார்னு சொல்லி பார்க்க முடிகிறது. கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. நம்முடைய உட்கார்தல், நம்முடைய எழுந்திருத்தல், நம்முடைய ஒவ்வொரு செயல்பாடுகள் ஒவ்வொன்றையும் தேவன் பரலோகத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறார் சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய கண்கள் தேவன் மேலே நோக்கமாக இருக்கிறது. நம்முடைய கண்கள் ஏன்னா உலகத்துக்கு மாம்சத்துக்குரியான நிலைமையிலே ஏன்னா நம்முடைய பாதுகாப்பிற்காகவும் நம்முடைய ஒருவேளை உணவுக்காகவும் இந்த நிலைமையிலே போய் கொண்டிருக்கும் போது நம்முடைய பரலோக தேவனுடைய கண்கள் நம்மை குறித்ததான எதிர்காலத்தை குறித்ததான நிலைமையோடு நம்முடைய தேவன் அவைகளை பார்க்கிறதை பார்க்கிறோம். ஆசாவை ஆரம்ப காலகட்டத்தில் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து எந்த ஒரு தேசத்தார்களும் அவர்களுக்கு எதிராக யுத்தத்துக்கு வராதபடிக்கு தேவநாயகத்தர் பாதுகாத்து தேவநாயகத்தர் அவர்களை எந்த ஒரு யுத்தம் தேசத்தில் வராதபடிக்கு தேவன் கண்மணி போல காத்தார்னு சொல்லி பார்க்கிறோம். ஆனால் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போவதற்கு பின்பதாக தேவனுடைய கண்கள் அவர்களுக்கு எதிராக செயல்படுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. நாட்களில் தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு ஐக்கியமாக இருக்கும்படியாக தேவனாய் கர்த்தருடைய கண்கள் நம்மோடு கூட நோக்கமாக இருக்கும்படியாக தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய எண்ணங்கள் சிந்தனைகள் உலக கவலைகள் உலக சிற்றின்பங்கள் அவர்கள் நம்மை உதவுவார்களா அவர்கள் நம்மை பாதுகாப்பார்களா என்று அந்த எண்ணங்களை நாம் உலக பிரகாரமாக மாம்ச பிரகாரமாக நாம் சிந்திக்கும் போது என்றால் நம்முடைய தேவனுடைய பாதுகாப்பு நம்மளிருந்து விடுபட்டு போகிறது பார்க்கிறோம். என்றால் யூதாவின் ராஜாவாகிய ஆசா தேவனை சார்ந்து தேவனை நம்பி தேவனுக்கு கீழ்ப்படியும் போது தேவநாயகத்தை அவருடைய கூப்பிடுவதற்கெல்லாம் செவி கொடுத்ததை பார்க்கிறோம். ஆனால் இப்போது உலக சிற்றின்பங்கள் உலக கவலைகள் உலகத்தினுடைய காரியங்களாக அவருடைய உள்ளத்தில் புகும்போது தேவன் மீதுள்ள ஐக்கியத்தை அவர் குறைத்து கொண்டார். இதன் நிமித்தமாக என்றால் உலகத்தில் உள்ள பாதுகாப்பு தேவைப்படுகிறதான ஒரு சூழ்நிலை அவருக்கு தேவைப்பட்டதை பார்க்கிறோம். அதன் நிமித்தமாக அவருடைய வாழ்க்கையிலே என்றால் அநேக யுத்தங்கள் பிரச்சனைகள் தேசத்திலே வருகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆனாலும் தேவனுடைய கண்கள் அங்கு உலாவிக் கொண்டே இருக்கிறது என்று பார்க்க முடிகிறது. அந்த உலாவிக் கொண்டிருக்கிறதான கண்களை மறந்து அவன் மனித முகத்தை தேடி போனதை பரிசுத்த வேதாகமத்திலே நாம் பார்க்க முடிகிறது. பேர்பட்டதான நிலைமையிலே நம்முடைய கண்கள் போகாதபடிக்கு வானத்தையும் பூமியும் சகலவற்றையும் படைத்த ஆண்டவர் மேலே நம்முடைய கண்கள் நாம் பதிந்திருக்கும் போது தேவநாயகத்தை நம்மை பாதுகாக்கிற
பராமரிக்கிற தேவனாக இருக்கிறார் சொல்லி பார்க்க முடிகிறது. அடுத்தபடியாக பரிசுத்த வேதாகமத்தில் ஆபகூக் 1வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தை வாசிக்கிறதான வேளையில் பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்படுகிறது, தீமையை பார்க்கக்கூடாத சுத்த கண்ணனே என்று சொல்லி பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்படுகிறது, நம்முடைய தேவனை குறித்து சொல்லப்படுகிறது, தீமையை பார்க்கக்கூடாத சுத்த கண்ணன் என்று சொல்லி பார்க்க முடிகிறது. நம்முடைய ஆண்டவர் சுத்தமான, என்றால் சுத்தம் என்று சொல்லி சொல்லப்படும் போது அசுத்தம் என்று ஒன்று இருக்கிறது நாம் பார்க்க முடிகிறது. நம்முடைய ஆண்டவர் சுத்த கண்ணன் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. நம்முடைய ஆண்டவர் என்றால் யார் தவறு செய்தாலும் அந்த தவறுக்கு தண்டனை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஆபிரகாம் தவறு செய்தாலும் ஆபிரகாமுக்கு தண்டனை கொடுத்தாருன்னு சொல்லி பார்க்கிறோம். மோசே கீழ்ப்படியாமல் போகும்போதும் தேவன் அந்த மோசைக்கு தண்டனை கொடுத்தாருன்னு சொல்லி பார்க்கிறோம். தேவன் யாருக்கும் வித்தியாசம் காண்பிக்கிற தேவன் கிடையாது சொல்லி பார்க்கிறோம். அப்போ நம்முடைய ஆண்டவர் சுத்த கண்ணன் சொல்லி பார்க்கிறோம். உலக பிரகாரமாக நாம் பார்க்கிறோம், நீதிகள் எல்லாமே காசு எங்கே அதிகரிக்கிறதோ அநேக இடங்களிலே அப்படி பார்க்க முடியும். ஆனால் சில நபர்களை நாம் வித்தியாசம் பார்க்க முடியும். ஆனால் அந்த மெஜாரிட்டியாக காசு எங்கே இருக்குதோ, பணபலன் எங்கே இருக்குதோ அங்கேதான் அவர்களுடைய கண் போகிறது. அது நிமித்தமாக நீதியெல்லாம் எடுபட்டு போகிறது பார்க்கிறோம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் சுத்த கண்ணன் என்று சொல்லி பார்க்கிறோம். யாருக்கும் வித்தியாசம் காண்பிக்கிறது. நம்முடைய ஆண்டவர் எல்லா நபர்களையும் ஒன்று போல நேசித்து, ஒன்று போல பராமரித்து, ஒன்று போல அரவணைத்து, ஒன்று போல நீதியாக நியாயத்திருக்கிற நம்முடைய தேவன் சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய தேவன் ஆனால் ஒருபோதும் தீமையை பார்க்கக்கூடாத, தீமைக்கு சப்போர்ட் நின்று தீமைக்காக அவர் ஒரு துணையாக நிற்கிற தேவன் கிடையாது. தீமையை பார்க்கக்கூடாத சுத்த கண்ணன் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவரை குறித்து பார்க்க முடிகிறது. தேவனுடைய பிள்ளைகளை நாம் அந்த சுத்த கண்ணனாகிய ஆண்டவருக்கு முன்பதாக ஒரு நாளைக்கு நிற்க வேண்டியது இருக்கிறபடினாலே நாம் பூமியில் வாழ்கிறதான வாழ்க்கையானது தேவன் விரும்புகிறதான, தேவன் எதிர்பார்க்கிற வண்ணமாக பரிசுத்தமாக வாழ்ந்தால் மாத்திரமே நாம் தேவனுடைய ராஜ்யத்திலே அவர் நம்மை சேர்த்து கொள்ளும்படியாக அவர் நம்மை அழைப்பார்ன்னு சொல்லி பார்க்க முடியாது. அல்லாத காரணத்தினால் தேவன் ஒருபோது நம்மை சேர்த்து கொள்ள முடியாது என்று சொல்லிதான் பார்க்க முடிகிறது. நாளிலே ஏனென்றால் அபகூக்கிலே சிறிய தீர்க்கதரிசி புஸ்தகத்திலே நாம் வாசித்தது போல, என்றால் தீமையை பார்க்கக்கூடாத சுத்த கண்ணனாக நம்முடைய ஆண்டவர் இருக்கிறதான வேளையிலே தேவனுடைய பிள்ளைகள் தேவனுக்கு கீழ்ப்படைந்து தேவனுடைய சத்தத்துக்கு செவி சாய்த்து தேவனுக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்கும்போது தேவனாய் கர்த்தர் நம்முடைய கூப்பிடுதலுக்கு மறுபடி கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் சொல்லி பார்க்க முடிகிறது. அடுத்தபடியாக ஆமோஸ் 9வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்திலே வாசிக்கிறதான வேளையிலே பரிசுத்த வேதாகமத்திலே 9:8 சொல்லப்படுகிறதோ, கர்த்தருடைய ஆண்டவர் கண்கள் பாவமுள்ள ராஜ்யத்துக்கு விரோதமாய் வைக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்படுகிறது, இதோ கர்த்தராகிய ஆண்டவரின் கண்கள் பாவமுள்ள ராஜ்யத்துக்கு விரோதமாக வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்கிற, தேவனுக்கு எதிர்த்து நிற்கிற, தேவனுடைய வார்த்தைக்கு முரண்பாக செயல்படுகிற, தேவனுடைய வார்த்தைக்கு எதிர்த்து நிற்கிற, தேவனுடைய வார்த்தைக்கு செவி சாய்க்காமல் முரட்டாட்டம் காண்பித்து அந்நிய தேவர்களை சேவித்து தேவன் விரும்பாத காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தேவனை விட்டு பின்மாறி போய்கொண்டிருக்கிறதான நபர்களின் மேலே நம்முடைய தேவனுடைய கண்கள் நோக்கமாக இருக்கிறதை நாம் பரிசுத்தத்தில் பார்க்க முடிகிறது. அப்போ அவர்களுக்கு விரோதமாக தேவனுடைய கண்கள் இருக்கிறதை பார்க்கிறோம். அப்போ தேசத்தில் தேவனுடைய கோபங்கள் வருகிறதற்கு சில காரணங்கள் என்றால் தேவனுக்கு விரோதமாக தேவன் வெறுக்கிறதான நிலைமையிலே போய்கொண்டிருக்கிறபடினாலே இந்த பாவத்து நிமித்தமாக தேவன் தேசத்தில் என்றால் பாவத்தை நிமித்தமாக விரோதமாக அவருடைய கண்கள் இருக்கிறதை பார்க்கிறோம். அதை பூமியின் மேல் இராதபடிக்கு அழைத்து போடுவேன் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ தேவன் விரும்பாத, தேவன் வெறுக்கிறதான நிலைமையிலே என காணப்படும் என்றால் தேவன் பரிசுத்த வேதாகமம் சொல்லப்படுகிறது,
இந்த நம்முடைய பரலோகத்தின் தேவன், சுத்த கண்ணனாக காணப்பட்ட தேவன் என்றால் சகல ஜனங்களையும் சகல தேசத்தையும் சகல நாடுகளையும் ஆண்டு கொண்டிருக்கிறதான பரலோகத்தின் தேவன் என்றால் பரிசுத்த வேதாந்தத்தில் சொல்லப்படுகிறது. இதோ ஆண்டவரின் கண்கள் பாவமுள்ள ராஜ்யத்துக்கு விரோதமாக வைக்கப்பட்டிருக்கிறது, அது பூமி மேல் இராதபடி அழித்து போடுவேன் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ தேவனுக்கு விரோதமாக பாவத்திலே மூழ்கி இருக்கிறதான தேசத்தை தேவன் அழித்து போடுவேன் என்று சொல்லி பார்க்க முடிகிறது. அப்போ பரலோகத்தின் தேவன் இப்போ பரிசுத்த வேதாந்தத்தில் சொல்லப்படுகிறது. சோதோம் கோமாரா பட்டணத்தை குறித்து சொல்லப்படுகிறது. சோதோம் கோமாரா பட்டணம் அவர்களுடைய பாவம் பெருகிறபடியினாலே என்ற பரலோகத்தின் தேவனுடைய சமூகத்திலே இந்த பாவம் போய் எட்டினதை பார்க்கிறோம். தேவனுடைய சமூகத்திலே சோதோம் கோமாரான் பாவம் போய் எட்டினபடினாலே என்ற தேவனுடைய கோபாக்கினி அங்கே இறங்குகிறதை நாம் பரிசுத்தத்திலே பார்க்கிறோம். அதனால தேவனுடைய கோபாக்கினி அங்கே இறங்குகிறபடினாலே அந்த கோபாக்கினி நிமித்தமாக சோதோம் கோமாரா பட்டணம் முற்றிலுமாக அழிக்கப்பட்டு போகிறதை பார்க்கிறோம். நோவாவுடைய காலத்திலும் அதுபோலதான் ஜனங்களுடைய பாவம் பூமியிலே பெருகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். பூமி உண்டு பண்ணப்பட்டு 2000 ஆண்டுகளுக்கு பின்பதாக என்றால் ஆதாம் ஏவாள் காலத்திலிருந்து நோவா காலம் வரை 2000 ஆண்டுகள் என்று சொல்லி பரிசுத்த வேதாகம கணக்கு பிரகாரம் நாம் பார்க்க முடிகிறது. அப்போ அந்த 2000 ஆண்டுகள் ஆகிறதான வேளையிலே என்றால் ஜனங்கள் பெருகினார்கள். ஜனங்கள் பெருகி தேவனுக்கு விரோதமாக செயல்பட்டார்கள் சொல்லி பார்க்கிறோம். தேவனை சேவியாமல் தேவன் விரும்பாத தேவன் வெறுக்கிறதான நிலைமையில் ஜனங்கள் போய்கொண்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது. அதனால தேவன் மனஸ்தாபப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால தேவன் மனஸ்தாபப்பட்ட நிமித்தமாக தேவன் இந்த மனிதர்களை அழித்து தேவனுக்கு கீழ்ப்படுகிற தேவன் சத்தத்துக்கு செவி சாய்க்கிற ஜனங்களை மறுபடியும் இந்த பூமியிலே ஸ்தாபிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி தேவன் நோவா குடும்பத்தை தெரிந்தெடுக்கிறார் சொல்லி பார்க்கிறோம். அவர்கள் மாத்திரம் 8 நபர்கள் மாத்திரம் தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படிந்தார்கள். எல்லாருக்கும் அறிவிப்பு கொடுக்கப்படுகிறது. கப்பலில் கிளம்பி வாங்க எல்லாருக்கும் அறிவிப்பு கொடுக்கப்படுகிறது. அழைப்புக்கு யாரும் செவி சாய்க்கவில்லைன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ என்ன சொன்ன மற்ற சகல ஜனங்களையும் தேவன் அழித்து போட்டார்னு சொல்லி பார்க்க முடிகிறது. அப்போ பாவம் செய்த சகல ஜனங்களையும் தேவன் அழித்து போட்டு மற்ற ஆண்டவருக்கு முன்பதாக பரிசுத்தமாக வாழ்ந்ததான 8 நபர்களை தேவன் பாதுகாத்தார்னு சொல்லி பார்க்க முடிகிறது. நாளில் தேவனுடைய சத்தத்தை கேட்கிறதான தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய வார்த்தைக்கு தேவனுடைய சத்தத்துக்கு செவி சாய்த்தால் மாத்திரமே தேவனாக்கத்தை நம்முடைய கூப்பிடுவதற்கு மறுபடி தர முடியும் என்று சொல்லி பார்க்க முடிகிறது. நாட்களில் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கொண்டு தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்ததான தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில் என்றால் கர்த்தருடைய கண்கள் என்றால் நீதிமான்கள் மேலே நோக்கமாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்க முடிகிறது. 2வதாக பார்த்தோம், கர்த்தருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது, சகல ஜனங்களையும் பார்த்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி பார்க்க முடிகிறது. 3வதாக பார்த்தோம், கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது என்று சொல்லி பார்க்க முடிகிறது. என்றால் 4வதாக பார்த்தோம், அங்கே நம்முடைய தேவனுடைய கண்கள் சுத்த கண்ணன் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமத்திலே நாம் பார்க்க முடிகிறது. நம்முடைய தேவன் அவ்வளவு மகாபுரிய தேவன், அவர் சுத்த கண்ணனாக காணப்படுகிறார் என்று சொல்லி யாருக்கும் வித்தியாசம் பார்க்கணும், எல்லாரையும் ஒன்று போல நேசித்து ஒன்று போல நியாயந்திருக்கிற சுத்த கண்ணனாக நம்முடைய தேவன் இருக்கிறான்னு சொல்லி பார்க்கிறோம். அது மாத்திரமில்லை, கடைசியில் நாம் பார்த்தோம், நம்முடைய தேவனுடைய கண்கள் பாவம் செய்கிறதான தேசத்துக்கு மேலே தேவனுடைய கண்கள் எதிராக காணப்படுகிறது. இந்த நாட்களில் தேவனுடைய கோபாக்கனிக்கு ஆளாகாதபடிக்கு நாம் இந்த சத்தத்தை கேட்கிறதான ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து தேவனுடைய சத்தத்தை செவி சாய்த்து தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவனுக்கு முன்பதாக 2வது தேசத்தில் பாவம் அதிகரிக்கிறதான வேளையிலே தேசத்தில் என்றால் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் வியாதிகளும் அதிகரிக்கிறதை பார்க்கிறோம். தேவனுக்கு கீழ்ப்படுகிறதான சூழ்நிலை வரும்போது தேவன் அவைகளிலிருந்தெல்லாம் மாற்றத்தை தருகிறதான தேவனாக இருக்கிறார். உண்மையான தேவனை
தொழுது சேவிக்க மனதில்லாமல் ஜனங்கள் தேவனுடைய படைப்புகளை சேவித்து தேவனுடைய படைப்புகளை பின்பற்றி போகிறது நிமித்தமாக, தேவனை கோபப்படுத்துகிறது நிமித்தமாக, தேவன் தேசத்தில் பஞ்சத்தையும் கொள்ளை நோயையும் தேவன் விரும்பாத பல காரியங்களை ஜனங்கள் செய்கிறபடினாலே தேவன் தேசத்தின் மேலே அவருடைய கோபாக்கினியை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் சொல்லி பார்க்கிறோம். அப்போ பாவமுள்ள ராஜ்யத்துக்கு மேலே அவருடைய கண்கள் கோபத்தோடு இருக்கிறபடினாலே அவருடைய கோபத்துக்கு நாம் ஆளாகாதபடிக்கு அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு சத்தத்துக்கு செவி சாய்த்து நாம் ஆண்டவர் கீழ்ப்படிந்தால் நாம் அவருடைய பிள்ளையாக தேவனுடைய கண்கள் நம்ம மேலே நோக்கமாக நம்மை பாதுகாக்கிற வழிநடத்துகிற தேவனாக இருப்பார்னு சொல்லி பார்க்க வேண்டுகிறது. இந்த வசனங்கள் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் ஒரு விஷயம் நான் சேவிப்போம். இறக்கமுள்ள ஆண்டவரே, பரிசுத்த பிதாவே, தேவனுடைய கண்கள் எங்கள் ஒவ்வொரு மேலும் நோக்கமாக இருக்கிறது சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரே, உடைய பரிசுத்தமான கண்கள் ஆண்டவரே இந்த பூமி முழுவதும் உலாவிக் கொண்டிருக்கிறது நாங்கள் பார்த்தோம். கர்த்தாவே, ஸ்தோத்திர நாட்களில் ஆண்டவரே எங்களுடைய வார்த்தைகள், எங்களுடைய பேச்சுகள், எங்களுடைய நடத்தைகள், எங்களுடைய செயல்பாடுகள் ஒவ்வொன்றிலும் ஆண்டவரே நீர் விரும்புகிறதான வாழ்க்கை வாழ கிருபை செய்யும். நீர் ஆண்டவரே எங்களை பார்க்கும்போது ஆண்டவரே சோதரம் நீதிமான்களாக காணப்படும்படினாக ஆண்டவரே சோதரம் கர்த்தாவே முகம் என்பதாக நாங்கள் ஆண்டவர் பயபக்தியோடு ஆண்டவரை நீர் எதிர்பார்க்கிறதான ஒன்றுமாக ஆண்டவரை முக்கில் படிந்த சத்தத்தை செவி சாய்த்து வாழ கிருபை செய்யும். இறக்கமுள்ள ஆண்டவரே, எங்களை விருப்பமாக ஆண்டவரை எங்களுடைய கருத்திலே சமர்ப்பிக்கிறோம். இந்த சத்தத்தை கேட்கிறதான ஒவ்வொரு நபர்களும் ஆண்டவரே சோதரம் நமக்கு கீழ்ப்படிந்து உங்களுடைய சத்தத்தை செவி சாய்த்து ஆண்டவரே சோதரம் சுத்த கண்ணன் ஆகிய நம்முடைய ஆண்டவருக்கு முன்பதாக ஆண்டவரை பரிசுத்தத்தோடு நிற்கும்படியாக ஆயத்தமுள்ளவர்களாய் காண கிருபை செய்யும். இறக்கமுள்ள ஆண்டவர் ஒவ்வொருவருடைய கருத்திலே சமர்ப்பிக்கிறோம். நாம் ஜீவங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.